குமரி அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கீடு மோசடியில் அரசு அதிகாரிகள் பலருக்கு தொடர்பிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கும் நிலையில் கைதான பெண்களை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பகுதியில் 384 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு கடந்த ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி திறக்கப்பட்டது. 3 லட்சம் ரூபாய்க்கு குறைவான ஆண்டு வருமானமுள்ள பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதல் பெற்று தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக ஒரு பயனாளி 1,05,563 ரூபாய் செலுத்த வேண்டும். இதுவரை 137 பயனாளிகளுக்கு குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு கடந்த நவம்பர் 9 மற்றும் 26ஆம் தேதிகளில் மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதல் பெற்று பங்களிப்பு தொகை செலுத்தி 74 பயனாளிகளுக்கு குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அந்த குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு வழங்குவதற்காக அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட குடியிருப்புகளை பார்வையிட சென்றபோது சில வீடுகளில் வேறு நபர்கள் குடியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய உதவி நிர்வாக பொறியாளர் அலுவலகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வந்த காட்டுவிளை பகுதியைச் சேர்ந்த 35 வயது ஷக்கீலா, அழகப்பபுரம் பகுதியைச் சேர்ந்த 30 வயது சகாய ஜென்சிலா, ஆதிஷ் பிரைட் மலர்கொடி ஆகியோர் கூட்டாக 69 பேரிடம் 70,07,847 ரூபாய் பெற்றுக்கொண்டு முறைகேடாக நிர்வாக பொறியாளரின் கையெழுத்து, போலி முத்திரையை பயன்படுத்தி போலி ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கியிருந்தது தெரியவந்தது. மேலும் அதிகாரிகளுக்கு தெரியாமல் குடியிருப்புகளின் சாவியையும் கொடுத்தனர். இதனால் சுமார் 69 பேர் போலி ஆவணங்கள் மூலம் அங்கு குடியிருந்து வருகின்றனர். இதுகுறித்து உதவி பொறியாளர் ராஜகோபால் 5 கிராமம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு ஷக்கிலா மற்றும் சகாய ஜென்சிலா ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இந்த மெகா மோசடியில் கைதான பெண்களுடன் அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பிருப்பதாக எழுந்துள்ள புகார் மற்றும் போலி முத்திரைகள் எங்கு இருந்து கைதான பெண்களுக்கு கிடைத்தது என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். இவர்கள் முறைகேடாக பெற்ற பணத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுத்தார்கள் என அறிய சிறையில் உள்ள பெண்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்ய காவல்துறை முடிவு செய்துள்ளது. மேலும் தலைமறைவாகியுள்ள முக்கிய குற்றவாளியான ஆதிஷ் பிரைட் மலர்கொடி சென்னையில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் குமரி மாவட்ட தனிப்படை போலீசார் சென்னை வந்தனர். விசாரணை முடிவில் பல அரசு அதிகாரிகள் மற்றும் முக்கிய புள்ளிகள் கைதாவார்கள் என காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுவதால் மோசடியில் தொடர்புடையவர்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.